ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டோ கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள டோட்டல் ரூல்ஸுமே வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்க லேட்டஸ்டான அப்டேட். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஐபிஎலோட ஜெனரல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னிங் கவுன்சிலோட மீட்டிங் இன்னைக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா சாட்டர்டே மதியானம் 1 மணிக்கு பெங்களூரில் கவர்னிங் கவுன்சிலோட மீட்டிங் நடக்க போகுது. அந்த கவர்னிங் கவுன்சிலோட மீட்டிங்கில் ஆல் 10 டீம்ஸோட மேனேஜ்மெண்ட் ஹெட்ஸும் ஸோ அந்த இடத்துல வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அதே நேரம் பிசிசிஐயோட டாப் பர்சன்ஸும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ பிசிசிஐயோட அந்த ஒரு டாப் பர்சன்ஸும் இந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, ஸோ இந்த தடவை வந்துட்டு ஐபிஎல் 2025 அப்படிங்கிற அந்த மெகா ஆக்ஷன் டைமில் ஆர்டிஎம் கார்டை வந்துட்டு உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாரோட மிகப்பெரிய லெவல்லையும் வந்துட்டு கலந்து பேசிட்டு ஒரு விஷயமா இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஆர்டிஎம் கார்டை கொடுத்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரிட்டன்ஷனில் வந்துட்டு நிறைய பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய டீம்ஸ் கேட்டுக்கிட்டதுனால ஆர்டிஎம் கார்டை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிசிசிஐ இப்போ எடுத்திருக்கிற முக்கிய முடிவு. அந்த ஆர்டிஎம் கார்டை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் ஸோ நம்ம வந்துட்டு மெயினாக வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸ்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே அதை ஒத்துக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் மெஜாரிட்டியை வந்துட்டு அந்த இடத்துல காரணமாக வச்சு ஸோ இந்த ஒரு மீட்டிங்கை வைண்ட் அப் பண்ணி இன்னும் 24 ஹவர்ஸில் வந்துட்டு ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிசிசிஐ இப்போ எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது 3 பிளேயரில் ஆரம்பித்து 4 இப்போது 5 வந்து நிற்கிது. அதே நேரம் 3 பிளேயர்ஸ் இருக்கும்போதும் 4 பிளேயர்ஸ் இருக்கும்போதும் மினிமம் ஒரு ஆர்டிஎம்மாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ 5 பிளேயர்ஸ்னு வரும்போது 0 ஆர்டிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கில் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரிட்டன்ஷன் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு டெசிஷன் எடுக்க போகிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அஜெண்டாவில் வந்து ஐபிஎல் 2025 ஒரு டீமோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எத்தனை பிளேயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டாக ஆர்டிஎம் கார்டு வந்துட்டு இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு மெஜாரிட்டியாக வந்துட்டு டீம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மெஜாரிட்டி செக் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அடுத்தது ஐபிஎல் 2025 அந்த ஆக்ஷனுக்கான வென்யூ என்ன அப்படிங்கிறதோட டெசிஷன். ஸோ அதாவது வந்து இந்தியாவா யூஏஇயா லண்டனா அப்படின்னு சொல்லி ஸோ 3 வென்யூஸ் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வென்யூஸ் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் நடக்கணுங்கிற வென்யூஸ் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது வந்து டேட் எதனால அப்படின்னா ஸோ இப்போ இந்தியாவில் வந்துட்டு அக்டோபர்லேயே வந்துட்டு தீபாவளி வந்து முடிவடைஞ்சிருது. ஸோ அதுக்கடுத்தது வந்துட்டு அந்த ஹாலிடேஸ் அப்படிங்கிறது நியூ இயர் தான். ஸோ அதனால் நவம்பர் டிசம்பர் விண்டோவில் பெரிய லெவலில் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனை எந்த விண்டோவில் வந்து நம்ம வைக்கலாம், நவம்பர் டிசம்பரோட அந்த நவம்பர் எண்ட்லேயே வச்சிடலாமா இல்லை வந்துட்டு டிசம்பர் எண்டு வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா வந்துட்டு இப்போ நவம்பர் 15 வந்துட்டு எல்லா டீமுமே அவங்களுடைய அஃபீஷியலாக வந்து ரீட்டைன் பண்ணுற பிளேயர்ஸோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியே சொல்லணும். இது வந்து நவம்பர் 15 நடக்கணும். ஸோ நவம்பர் 15லேருந்து நவம்பர் 2னா 10 நாள் கேப்பில் வந்துட்டு மெகா ஆக்ஷன்லாம் நடத்த முடியாது. ஸோ அதனால் வந்து டிசம்பர் எண்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நியூ இயர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உள்ள வரும், கிறிஸ்மஸ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளுடைய அந்த ஒரு டேட்டை வந்து ஸ்லாட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப முக்கியமான கீ டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்ஃபார்ம் தான் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னா ஐபிஎல் 2025 மேட்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மேட்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற டெசிஷனை ஆல்ரெடி பிசிசிஐ வந்துட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் டீம்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ இப்போ டீம்ஸ் வந்து பெருசாயிருச்சு. அதாவது 8 டீம் 10 டீம்ஸ் அப்படின்னு சொல்லி டீம்ஸ் வந்து விரிவடைஞ்சிருச்சு. டீம்ஸ் விரிவடைஞ்சதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸுக்கு டீம்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேட்சஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல் 2024 நடக்கும்போது மேட்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவங்க பேசியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போது இந்தியன் பிளேயர்ஸோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக ஐபிஎல் மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஆஸ் பர் ஷெட்யூல் என்ன ஐபிஎல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் நடந்துட்டு இருந்ததோ அதே நம்பர் ஆஃப் மேட்சஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் பிசிசிஐ டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை ஃபார்மலாக வந்து எல்லா டீம்ஸ்கிட்டையும் கம்யூனிகேட் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து கரெக்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது இந்தியன் பிளேயர்ஸ் ஒர்க்லோடு பேரலி கம்பேர் வித் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் தான் இந்த ஒரு அஜெண்டாவில் இருக்குது ஐபிஎல் 2025 இன்றைக்கி நடக்க போகிற மீட்டிங்கில். சோர்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதும் இதுதான். ஸோ ஐபிஎல் 2025 பிசிசிஐ ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சு அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லா ரூல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். வென்யூ எது, ஸோ அதாவது டேட் என்னைக்கு, ரிட்டன்ஷன் வந்து ஃபைனல் டேட் என்ன, ரிட்டன்ஷனோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அஃபிஷியலாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் எது அஃபிஷியலாக வருதோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிட்டைன்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் அஃபிஷியலாக வந்துட்டாலே நமக்கு
கணக்கு வந்துட்டு பாதி கிணற தாண்டின மாதிரி தான். ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு யார் யார் ரிட்டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்து வந்ததுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பற்றி பேசிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங்லேருந்து அப்டேட்ஸ் வந்து எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைய உங்களுக்கு விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன் சமலட்மெண்ட். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.